வெல்கம் டு ரமணி கிரியேட்டிவ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ராகி மாவு வச்சு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 2 கப் அளவு ராகி மாவு, 1/2 கப் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட முருங்கைக்கீரை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன மீடியம் சைஸ் பச்சை மிளகா நைஸாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் நைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த வெங்காயத்தில் இருக்க இந்த தண்ணி அந்த மாவோடு சேரணும். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா பிணைஞ்சாச்சு. இதுக்கு நான் வடித்த தண்ணி எடுத்து ஊற்றி தான் நான் பிணையிறேன். பச்சை தண்ணி ஊற்றாமல், அதுவும் ஹெல்த்தியான இது தான், அதனால தான் அதை நான் ஊற்றி பிணையிறேன். ரொம்பவே சத்துள்ளது. இது சப்பாத்தி கன்சிஸ்டன்சிக்கு பிணைஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட். சின்ன குழந்தைங்க கூட பெரியவங்க வரைக்கும் இதை விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இதுக்கு நான் வாழை இலை இல்லையா பால் கவர் இல்லை பிளாஸ்டிக் பேப்பர் ஏதாவது எண்ணெய் கவர் ஏதாவது இருந்தாலும் அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு சின்ன உருண்டையாக தட்டி கையை வச்சு தட்டி தோசை தவாவில் போட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான அடை ரெடி ஆகிடும். நான் இன்றைக்கி பிளாஸ்டிக் கவர் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதை நான் இப்போ தோசைக்கல்லில் போட போகிறேன். தோசைக்கல்லில் போட்டு 2 பக்கமும் எண்ணெய் ஊற்றி நல்லா வேக வச்சு மொறுன்னு கூட எடுக்கலாம். இதை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த ராகி அடை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். ரொம்பவே சாஃப்டாக டேஸ்டான ராகி அடை நீங்களும் வீட்டில் ஈஸியாக செய்யலாம்.